Hi friends. Welcome to Sai TNPSC Academy for CTC Diploma ITI. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ஜேடிஓ எக்ஸாம், அதாவது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து இன்ஜினியரிங் டிராயிங் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக் அண்ட் சிவில், ஐடிஐ ஸ்டாண்டர்ட். இந்த பேப்பரோட சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா 551. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 200 கொஸ்டின்ஸ் இருக்கு இந்த பேப்பரில். இதில் நம்ம 10 கொஸ்டின்ஸை ஒரு வீடியோவாக போட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2025 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ் த டைமென்ஷன் இஸ் பிளேஸ்டு பர்பண்டிகுலர் டு த டைமென்ஷன் லைன். எந்த சிஸ்டமில் நம்ம டைமென்ஷன் லைனை டைமென்ஷனுக்கு பர்பண்டிகுலராக போட போகிறோம். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலைன்டு சிஸ்டம். ஓகே, கரெக்ட் ஆன்சர் வந்து சி, அலைன்டு சிஸ்டம். செகண்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது கரெக்ட்னு செக் பண்ணணும். ஓகேவா? இதில் ஆப்ஷன் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஆன் எனி ஒன் டிராயிங் யூஸ் ஒன்லி ஒன் மெத்தட் ஆஃப் பிளேசிங் த டைமென்ஷன். நம்ம நிறைய மெத்தட்ஸ் இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் டிராயிங்கில் நம்ம ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 1 வந்து கரெக்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, த ரெக்கமெண்டட் யூனிட் ஆஃப் டைமென்ஷனிங் இஸ் சென்டிமீட்டர். நம்ம இதில் வந்து எந்த யூனிட்டையுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. தேர்ட் ஆப்ஷன், when the dimension is less than 1, the zero should be placed before the decimal point. இது வந்து கரெக்ட். நம்ம 0.5 அந்த மாதிரி எழுதுவோம். இந்த ஆப்ஷன் கரெக்ட். Fourth option, in aligned system, vertical lines are dimensioned by writing the dimension value in the gap left in the middle of the dimension line. இதுல இந்த ஆப்ஷன் தப்பு. நம்ம மிச்சம் இருக்கிறது 1 கரெக்ட், 3 கரெக்ட். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து தேர்ட் கொஸ்டின், இதுதான். இன் an aligned system, மறுபடியும் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், the dimension lines are drawn parallel to the object line. இது கரெக்ட். அதனால தான் பேர் aligned system. ஓகே, the dimensions value are placed below the dimension line. தவறான பதில். தேர்ட், the dimension line should not break. இந்த ஆப்ஷன் கரெக்ட். Fourth option, all dimensions are so placed from the bottom or left hand of the drawing sheet. தவறு. இதுல மறுபடியும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 3. இதுலயுமே நம்மளோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, dash is a line referring to a feature like dimension, object and outline. இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லீடர் லைன். ஓகே, லீடர் லைன் தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து வெளியே எடுத்து நம்ம கொடுக்க போறோம். அதனால இதோட ஆப்ஷன் ஆன்சர் வந்து லீடர் லைன். ஃபோர்த் ஒன் பார்த்துட்டோம். ஃபிஃப்த் கொஸ்டின், a single stroke lower case letter are usually used in எந்த டிராயிங்ல? சிங்கிள் ஸ்ட்ரோக் லெட்டர் லோயர் கேஸ்ல நம்ம we are going to use only in architectural drawings. அதோட கரெக்ட் ஆப்ஷன் சி, ஆர்கிடெக்சரல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. நம்மளோட ஐஎஸ் கோட் 696 ஆஃப் த இயர் 1972ல வித் ஆஃப் த டபுள் ஸ்ட்ரோக் லோயர் கேசிங் லெட்டர் எவ்வளோ இருக்கணும்? இதோட வித் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 யூனிட்ஸ் இருக்கும். ஓகே, கரெக்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் பி. அடுத்து 7th கொஸ்டின், மறுபடியும் இது ஒரு சூஸ் த ஆன்சர். தி எசென்சியல் ஃபீச்சர் ஆஃப் லெட்டரிங் ஆஃப் இன்ஜினியரிங் டிராயிங் ஆர் நம்பர் 1 யூனிஃபார்மிட்டி. எல்லா லெட்டரும் கண்டிப்பாக யூனிஃபார்மாக தான் இருக்கணும். ஓகே, ரெண்டாவது சூட்டபிள் ஃபார் மைக்ரோ ஃபில்மிங், ஃபோட்டோகிராஃபிக், ரீப்ரொடக்ஷன், ஜெராக்சிங், அமோனியா பிரிண்டிங். இதுவுமே கரெக்ட். தேர்ட் ஒன், பிரைட்னஸ் கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. ஃபோர்த் ஒன், கனெக்டிவிட்டியும் கிடையாது. நம்ம கனெக்டட் லெட்டர்ஸ்ல எதுவும் எழுத மாட்டோம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகே, 1 and 2 ஆர் கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்து 8th கொஸ்டின் வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஹைட்டு அண்ட் சைஸ் மில்லிமீட்டர்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், சப்டைட்டில் அண்ட் ஹெட்டிங். சப்டைட்டில் அண்ட் ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 mm இருக்கணும். டிராயிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 10 or 12 இருக்கணும். டைட்டில் ஆஃப் த டிராயிங் பார்த்தீங்கன்னா
6,8ல இருக்கணும். லாஸ்ட் நோட்ஸ் அண்ட் லெசன்ஸ் வந்து ஆப்ஷன் 3. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது ஏக்கு 4 எங்க இருக்குன்னு பாருங்க. A4, B1, C2 and D3. ஸோ நம்மளோட கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இது வீடியோவில் கீழே தப்பா இருக்கு. இது கரெக்டான ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த 9th கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆர் ஜென்ரலி அப்ளைட் டு செயின் தின்? இதில் பார்த்தீங்கன்னா செயின் தின்னுக்கு நம்ம என்ன மாதிரி லைன்ஸை யூஸ் பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன், லைன் ஆஃப் சிமெட்ரி இஸ் கரெக்ட். டயகனல் லைன்ஸ் கிடையாது. ஹேட்சிங் கிடையாது, கிராஸ் செக்ஷன் எடுக்கும்போது வருது. ஃபோர்த் ஒன், ப்ரொஜெக்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம கரெக்டான ஆப்ஷன் 1 and 4. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 1 and 4 ஆர் கரெக்ட். 10th கொஸ்டின். இதுல எந்த லைன் நம்ம ஹேட்சிங்க்கு யூஸ் பண்ண போறோம்? ஓகே, ஸோ இந்த லைன் கண்டினியூஸ் பிரேக் லைனா, கண்டினியூஸ் லைனா, இல்ல ஒரு லைன் டாட்டா, இல்ல கர்வ்டு லைனா? ஸோ யூஸ்வலா நம்ம ஹேட்சிங் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு செக்ஷன் எடுத்துட்டு 45 டிகிரி ஆங்கிள் இந்த மாதிரி சாலிட் லைன்ஸ் வச்சு ஹேட்ச் பண்ண போறோம். ஸோ இப்போ இதுல கரெக்டான ஆப்ஷன் டி, சாலிட் லைன். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம 10 கொஸ்டின்ஸை ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.